அனைவருக்கும் இனிய வணக்கம். பாமணி ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்வின் மூலமாக அடியேன் மன்னார்குடி நாராயணன் குரு பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் அமையப்போகிறது என்பதை சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒரு நவக்கிரக வழிபாட்டை சொல்லும் பொழுது குரு பகவானை தவிர மற்ற 8 கிரகங்களுமே வக்ரமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பதிந்தால் அந்த வக்ர கிரகங்களுடைய தோஷங்கள் அகன்று சந்தோஷம் ஏற்படும். குருவினுடைய பார்வையே எல்லா கிரகங்களுக்குமான நற்பலன்களை மொத்தமாக வழங்கும் என்பது ஜோதிட விதி. எனவே தான் இந்த குரு பயிற்சிக்காகத்தான் எல்லோருமே காத்து கொண்டிருப்பார்கள். குரு பகவானுக்கு பொன்னன் என்றும் சிறப்பு மிகுந்த இந்த குரு பகவானுடைய அருளை பெற்றவர்களுக்கு மகா யோகம் என்று சொல்லக்கூடிய மகா பாக்கியம் கிடைக்கும் என்றும், குருவினுடைய துணை இருந்தால் எந்தவித வெற்றியையும் வெற்றி படிதனையும் நாம் எளிமையாக பெறலாம் என்றும் இந்த குருவினுடைய சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. பராபவ வருடத்தில் 2/6/2026 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். பராபவ வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களிலே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. சனியோட சஞ்சாரம் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் எந்த பயிற்சி வந்தாலுமே நல்லா இல்லைங்க. நாங்கள் தான் ரொம்ப பரிதாபம்னு பல சிம்மராசிக்காரர்கள் வருத்தப்படுறாங்க. ஆனால் ஆளுமையான ராசிக்காரர்களாக தான் விளங்குவார்கள். ஆனாலும் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு கேட்பாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? குரு பகவான் எங்கே வரப்போறாரு? சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் இந்த பயிற்சி காலத்தில் வரப்போகிறார். அயன சயன ஸ்தானம். இதுவரைக்கும் இல்லாத நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்குங்க. சரி, 12ஆம் வீட்டுக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்வையிட போறாரு குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பிரகஸ்பதியான வியாழ பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு தன்னுடைய பார்வையின் மூலமாக பரிபூர்ண பலன்களை தரப்போகிறார். சரி, 4ஆம் வீடுனா என்ன? சுகஸ்தானம். இதுதான் சுகத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால குரு பகவான் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அலைச்சல் மிஞ்சும். அலைச்சலுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவர்களால் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். மருத்துவ தொழில் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன்னா மருத்துவத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிலையம் அவர்கள் பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களுக்கெல்லாம் அவங்க போயிட்டு வருவாங்க. பல யாத்திரைகள் போவாங்க. வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளி ஊர்களுக்கெல்லாம் சென்று பலன் மிகுந்த பயணங்களை சிம்மராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். அடுத்ததாக 6ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார். 6ன்னா ரணம், ருணம், ரோகம். அதாவது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. கடன், எதிரி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றிலும், அதாவது நோய்கள், இது எல்லாவற்றிலும் விமோசனத்தை தரக்கூடியவராக குரு பகவான் சிம்மராசிக்கு வந்துட்டாரு. இதுவரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் படாத அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு அவங்களை ரொம்ப படுத்தி எடுத்துட்டு இருக்காரு. அதிலிருந்து குரு பகவான் அவர்களை மீட்டெடுக்க போகிறார். 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால எதிரிகள்லாம் அடங்கிடுவாங்க. கடன்கள் அடைபற்றும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும். சின்ன குழந்தை மாதிரி துள்ளி குச்சி வரப்போறாங்க. இதெல்லாம் குருபவனுடைய பார்வையால் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. ஆயுள் பாவம் மேம்பட போகுது. அதுவும் சொல்லும் பொழுது இறையருள் நிறைய கிடைக்க போகுது. பெரிய மாற்றங்களுக்கு அவர்கள் வரப்போகிறார்கள். வாழ்வில் பணம், நகை, வீடு, இது எல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா அமையப்போகுது. இப்போ வீடு கட்டிட்டு இருக்காங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணிடுவாங்க. புது வீடு வாங்கக்கூடிய யோக காலங்கள் வரப்போகுது. வழக்குகள் ஏதேனும் இருந்தால் சாதகமான பலன்கள், சாதகமான தீர்ப்புகளை பெறப்போகிறார்கள். நட்பு வட்டம் பெருகப் போகிறது. முக்கியமாக இந்த சிம்மராசிக்காரர்கள் வயிற்று பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சனி பகவானுடைய ஆளுமை, ராகு கேதுக்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்தவரையில் வயிற்று பகுதியில் கவனத்தை செலுத்த வேண்டும். வயிற்றில் ஏதேனும் கோளாறுகள் ஏற்படுது, வயிற்று வலி வருதுன்னா கண்டிப்பாக தகுந்த மருத்துவரை அணுகி அதுக்கான வைத்தியங்களை செய்து கொள்ள வேண்டும். அதற்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். செரிமான கோளாறு ஏற்படலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு செரிமான கோளாறு ஏற்படலாம். உடற்பயிற்சி முக்கியம். சிம்மராசிக்காரங்க உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா நிச்சயமா எந்த விதமான தீய பலன்களும் இவர்களை அணுகாதுன்னு சொல்லலாம். தொலைதூர பயணங்கள் போக வேண்டியிருக்கும். முக்கியமா சொல்லும் பொழுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பாராமல்
ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து திருமண பந்தம் கிடைக்கும். கல்யாணமான தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான குழந்தை பிறந்து வாழ்வில் அவர்களுக்கு பெருமையை தரும். வேலையே இல்லை சார், ரொம்ப கஷ்டப்படுறோம், கிடைக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்கேன், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் நான் எழுதிட்டேன், எனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் இந்த குரு பயிற்சியில் பராபவ வருடத்தில் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மதிப்பெண்கள் பெற்று உரிய ஸ்தானத்தில், அதாவது உத்தியோகத்தில் அமரப்போகிறார்கள். இந்த சிம்மராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள், சிம்மராசியைச் சேர்ந்த கலைத்துறையினர், சிம்மராசியைச் சேர்ந்தவர்களாக விளங்கக்கூடிய மருத்துவம், ஆசிரியர் பெருமக்கள், வழக்குரைஞர்கள், நீதிபதிகள் எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது. இதுவரைக்கும் சனியால படக்கூடிய கட்டங்கள் இருந்து நிமிர்ந்து உட்காரக்கூடிய அளவுக்கு ஆற்றலை குரு பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் அந்த நற்பலன்களை அனுபவிக்கும் போது கண்டிப்பாக நாங்கள் சொல்வது உண்மைன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, சிம்மராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜ குரு பகவானை வியாழக்கிழமையில் பார்த்தால் ராஜயோகம் கிடைக்கும். மிகப்பெரிய அளவுக்கு செல்வந்தனா வரலாம், செல்வாக்கு பெறலாம், மிகப்பெரிய பொறுப்புகள், மிகப்பெரிய பதவிகள்லாம் வரும். வியாழக்கிழமை வாய்ப்பு இருந்தா அருகாமையில் இருக்கிற குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா போதும், எதிர்பாராத அளவுல பெரிய மாற்றங்கள் வரும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து, முல்லைப்பூ சாற்றி, மஞ்சள் வஸ்திரத்தை சமர்ப்பணம் செய்தால் மங்களகரமான வாழ்வு சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம். என கேட்டா, சிம்மராசிக்காரங்க எல்லா வியாழக்கிழமையுமே ஏதாவது ஒரு சிவாலயத்துல கண்டிப்பா நவக்கிரகத்துல குரு இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கணும், தட்சிணாமூர்த்திங்கிறது வேற, குரு பகவான்கிறது வேற. தட்சிணாமூர்த்திங்கிறது மகா குரு, குருவுக்கெல்லாம் குரு, சனகாதிகளுக்கு குரு. ஆனால் நவக்கிரகத்தில் வரக்கூடிய வியாழ பகவான் தான் ராசியில் மாறக்கூடியவர். அவருக்கு தான் பிரகஸ்பதியின் பேரு, வியாழ பகவான்னு பேரு. அதனால நான் சொல்லக்கூடியது, நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய வியாழ பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம், முல்லைப்பூ மாலை, கொண்டைக்கடலை எல்லாம் சாற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் பெரும் பலன்கள், நற்பலன்கள் உங்க எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கு. தென்குடி திட்டை கண்டிப்பா போயிட்டு வாங்க. சரி, வைஷ்ணவ பெருமக்களா இருந்தா எந்த கோயிலுக்கு போகலாம்? ராமானுஜர் எந்த தலத்திற்கு சென்று குரு உபதேசம் பெற்று திருவெட்டெழுத்தை உலக மக்களுக்கெல்லாம் வந்து சொன்னாரோ, உலக மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் வைகுண்டம் போகக்கூடிய அற்புதமான மந்திரத்தை நான் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லி தன்னுடைய திருக்கோஷ்டியூர் நம்பிகள் எந்த திரு எட்டெழுத்தை காதில் ஓதினாரோ, எந்த திருவெட்டெழுத்தை மந்திர உபதேசமாக குருமுகமாக பெற்று திருக்கோஷ்டியூர் என்ற தலத்தில் குருமுகமாக ராமானுஜர் உபதேசம் செய்தாரோ, அந்த தலத்திற்கு போய் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளை வியாழக்கிழமையில தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா இவர்களை வெல்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லலாம். அங்க கண்டிப்பாக வியாழக்கிழமையில சிம்மராசிக்காரர்கள் ஒரு முறை சென்று பெருமாளை பார்த்துட்டு வாங்க, வாழ்வில் மாற்றம் நிச்சயம். இதுவரை பராபவ வருடத்தில் சிறப்பாக குரு பகவானுடைய பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை அடியேன் உங்களுக்கு பாமணி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வாயிலாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அடியேனுக்கு அளித்திருந்தார். இதை கண்ட அத்துணை பேரும் என்ற வகையிலே எல்லோரும் குறிப்பிட்ட பரிகார தலங்களுக்கு சென்று வாருங்கள். முதலிலே குறிப்பிட்டதைப் போல 12 ராசிக்காரர்களும் இந்த முறை பராபவ வருடம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. அந்த குரு பகவானை ஆதிக்கம் செலுத்துபவர் முருகப்பெருமான். அதனால 6 படை வீட்டில் ஏதேனும் ஒரு படை வீடாவது முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சவங்க 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வாழ்வில் நிறைந்து பெருகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.